கடகராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல்ல கடகராசின்னு சொன்னாலே பல காலத்துக்கள் கடந்து நிற்க தன்மை உண்டு. அப்போ புகழ் வெளிச்சம் பெற இயற்கையாக அம்சம் உண்டு ராசி. இந்த ராசியில் பிறந்தாலே மிகுந்த யோகங்கள் உண்டு. ஆனால் இதை போன வருஷம் சொல்லியிருந்தால் ஒத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அஷ்டமச்சனியோட தாக்கம் இருந்தது இல்லையா? இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்க போகிற அற்புதம் என்ன? அஷ்டமச்சனி விலகுது. தடை செய்த நல்ல தகவலை தடை கொடுத்துருந்த கேது பகவான் விலகிறார். 8இல் ராகு ஒரு புதையல் யோகம் மாதிரி அபிரிதமான விருத்தியை கொடுக்குறார். அப்போ 7ஆம் வீடு நல்ல ஸ்தானத்தை வந்து 10க்குரிய ஸ்தானமும் செவ்வாயும் நல்லவர்கள் பயணிச்சிட்ருக்கார். ஆக இந்த வருஷத்தில் கொடுக்குற சிறப்பு பலனை தெளிவாக பார்த்துருவோம். திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான மனசுக்கு உண்டான சஞ்சலங்கள் எப்படி விலகுது, தொழில் ரீதியாக விருத்திகள் என்ன, ஆடை ஆபரணம் சேர்க்கை எப்படி, அதை பற்றி பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கங்கள் கொடுக்கப்படும். நிறைய புது தகவல்கள் இந்த சேனலில் நிச்சயமாக வந்து கொண்டிருப்பது மாற்று கருத்தில். ரைட். பொதுவாக கடகராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அன்பு பாசம் அதிகமிக்க ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பாசங்கள் அதிகம், அறிவும் அதிகம். அறிவாளி ராசி. அதாவது இந்த அறிவையும் மனசையும் குழப்பிக்கும். அறிவா அன்பான் கடைசியில் அன்பு தான் வந்து ஜெயிக்கும். அந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு இந்த ராசியில் ஆயில்யம்னு ஒரு நட்சத்திரம் உண்டு, சந்திரனோட ஆதிக்கம் உண்டு. ரெண்டுமே இதாக இருக்கும். பொதுவாக அந்த கடகராசிக்கு ஃபஸ்ட்டு இப்போ நடக்க போகுது அஷ்டமச்சனி விலகுவதே கோடி புண்ணியம் போல் விலகிறது. உங்கள் ராசிக்கு முதல்ல தன தானிய விருத்தி உண்டு. இடமாற்றம் ஏற்படுகிறது. ஒரு இடம் வீடோ இடமோ ஒரு இடம் மாறி நிற்க போகிறீங்க. கொஞ்சம் சூழ்நிலை மாற்றலாம், ஜாபை மாற்றலாம், இல்லை அட்லீஸ்ட் வீடாவது மாற்றி நிற்கலாம், இல்லை வீட்டில் ஒரு பெயிண்ட்டாவது போட்டுக்கலாம், நான் வேறு ரூமில் தூங்குகிறேன் அப்படின்னு மைண்ட் வந்து நிற்கும். ஆக ஒரு இடம் ரீதியாக மாறக்கூடிய அம்சம் வந்திருக்கு. அது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். இப்போ மைண்டு ஃபுல்லு என்ன இருக்கும்னா, வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடணும், வேலை செய்கிறதுல ஒரு அங்கீகாரம் கிடச்சிடணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜாப் ரீதியாக நிறைய பேர் ஜாப் மிஸ் ஆகிட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேருங்க. ஒரு சிலர் இப்போ வேலையை விட்டுட்டு வேறு ஒன்று படிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. பொதுவாக வேலையை விட்டுட்டு போகிறதுங்கிறது ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். கால சூழ்நிலை எப்படி தான் வரும். ஒரு வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வரும். இது குறிப்பாக ஒரு சிலர் என்னன்னா, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன், அது கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, அதனால் இந்த வேலையை விடுறேன். வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இப்போ என்ன நடக்கும்னா, போயிட்டு இருக்காங்க சார் ஃபாரினில் ஒரு எஜுகேஷன் கிடச்சிது. அப்போ ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேலையை விடணும் அப்படிங்கிற முடிவுங்கிறது கவனித்து எடுக்க வேண்டியது. பட் அந்த வேலையில் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். பொருளாதார ரீதியாக நல்லா டெவலப்மெண்ட்டு, ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம், சம்பள படிநிலை அதிகமாக உயர்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் புது ஆப்பர்ச்சுனிட்டிகள், கம்பெனியே உங்களுக்கு படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ உன்னை விட்டுட்டு போகணுன்றதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரைட். இப்போ திருமணம் பற்றி கேள்விகள் வந்து பார்ப்போம். 7க்குரியர் 9ஆம் ஸ்தானத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறனால திருமணம் கைகூடும். நிறைய பேர்த்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு உன்னிடம் திருமணம் வரைக்கும் போயிட்டு பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்கல, பையன் பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட பிடிச்சிருச்சு, சொந்த பந்தம் வந்து குழப்பி விட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தம் திருமணம் இனிதே நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. குரு 12இல் வருதுங்க. 6 9 12. இப்போ தொலைதூர பயணத்துக்கு சாதகமாக இருக்கிறது. தந்தை மகன் உறவில் கொஞ்சம் கவனம். தந்தை வழி சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது சொன்னால் கூட கொஞ்சம் கண்டு தெரிஞ்சு தெரியாமல் விட்டுருங்க. இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காலகட்டம். இந்த நேரத்தில் தான் மைண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். சார் கார், அவ்வளோ பெரிய கார் வாங்கணுங்க, நானும் கௌரவமாக இருக்கணும், என் மனைவி மக்களுக்கு நகை வாங்கி கொடுக்கணும், இப்படி தான் வந்து நிற்கும். நகை, இடம், சொத்து அந்த மாதிரி வந்து நிற்கும். ஏன்னா பல கஷ்டங்கள் போன வருடங்கள் சில வருடங்கள் அனுபவிச்சாச்சு. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்ன வருதுன்னா, சொத்து சுகங்கள் உண்டு. அது கிளவராக பார்த்து பயன்படுத்திங்க. வாஸ்து திசைகள் பார்த்து வாங்கணும். அந்த வீடு தலைவாசல் என்ன, எந்த திசையை பார்த்துருக்கணும், வாஸ்து எப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதக ரீதியாக மாறும். அப்போ ஜாதக ரீதியாக பார்த்து பொது பலனாக சந்திரனுக்கு கடகத்துக்கு சொல்கிறதுங்கிறது பொது பலன். ஜாதக ரீதியாக 4ஆம் அதிபதி என்ன, செவ்வாய் என்ன, அப்போ இந்த ராசிக்கு நல்லா இருக்கா, லக்னத்துக்கு நல்லா இருக்கா, வருகின்ற தசாபுத்திக்கு எப்படி போகுது, அப்படி பார்த்து டிசிஷன் கொடுக்க வேண்டிய காலகட்டம். ரைட். இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வருத்தங்கள் தான் ரொம்ப நாளாக பட்டுட்ருக்கீங்க. இந்த கடகராசிக்கு குழந்தை மேலே வருத்தம் அப்படின்னு ஒரு சொன்னால் இந்த இது நல்லா ரொம்ப பொருந்தும். குழந்தைக்கு உடல்நிலை பற்றி வருத்தப்பட்டு ஒரு சிலர், குழந்தையோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு சார் நல்லா எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறோம், முடியல. குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோ ஆசைப்பட்றான், ஆனால் கொடுக்க பொருளாதாரம் இல்லை. இப்படி நடந்துட்டு இப்போ குழந்தைகள் சந்தோஷமாக அவங்களே வழிநடத்த, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் காட்ட வாய்ப்பு அபரிவிதமாக வந்து உங்களை சந்தோஷப்படுத்துது.
கணவன் மனைவி அந்யூன்யம் இன்னும் அதிகரிக்கலாம். அதனால குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குடும்பம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தால் குழந்தைங்க தான் பாதிச்சது. குழந்தைகளுக்காக இனி வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சுங்க. உங்கள் சந்தோஷமும் குடும்ப சந்தோஷம் பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் வருகிறார். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். புது குழப்பங்கள் வந்து அதுவும் தீரும். அது தீரும், புது குழப்பம் வரும். எனக்கு 2இல் கேது வந்தாலே ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே போட்டு முடிச்சுட்டு இருந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வு வருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்புண்டு. 2இல் கேது 12இல் 6 12 தொடர்பு. இப்போ தான் நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்கு நிறைய பேர் பயணங்கள் உண்டு. ஒன்று இன்ப சுற்றுலாவாக இருக்கும், இல்லை ஆன்மீக சுற்றுலா. இது ரெண்டும் இல்லை. வருமானம் 2ஆம் இடம் வருமானம். இப்போ எப்படி வந்து நிற்கும்னா ஃபாரின் வேலைக்கு போயிட்டுது, இல்லை ஃபாரின் கம்பெனியில் எனக்கு டாலரில் சம்பளம் கொடுக்குறாங்க, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரீதியாக வந்து அதை வாங்கி நான் சப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சூழ்நிலை வந்திருக்கிறது. பயணங்கள் உண்டு, பயணத்தின் மூலம் ஆதாயம் உண்டு, பணச்சேர்க்கைக்கு உண்டான காலகட்டம் பாருங்கள். தொழில் விருத்தி எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு பொதுவாகவே செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியம் தொழில் விருத்திக்கு. அவர் 5ஆம் அதிபதிக்கு மனசுக்கு பிடித்த தொழிலாக இருக்கும். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட தொழில் இதுனா நேராக குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும். உன் பேர் தான் வச்சு கும்பிட்டுருக்கேன், என் குழந்தை பேர் தான் வச்சு கும்பிட்டேன்னு வந்துடும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர தொழிலில் விருத்தி அடைய வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் தைரியமாக விருத்தி பண்ணலாம். அப்போ ஜாதகம் ரீதியாக ஒன்று பார்த்துக்கிட்டு பெட்டர். அப்படி யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாக தொழில் பண்ணும்பொழுது இந்த நேரத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. புது ரிஸ்க் எடுக்க வேண்டியது. ரிஸ்க் எடுக்கும்பொழுது ஆல்ரெடி இனி வர தசாபுத்தி எப்படி ரீதியாக அப்படி இருக்குது, கோச்சார பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ண வேண்டிய கால சூழ்நிலை. ஆக மொத்தம் இது நல்லபடியாக பண்ணுங்கள். குறிப்பாக அக்டோபர் to ஜனவரி வரைக்கும் சின்ன யோகம் என்னென்னா, குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருவார். உங்கள் ராசியில் குரு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் என்னென்னா 1, 5, 7, 9. அப்போ நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தடைகளாக விலகி திருமணம் நடந்துடும். நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிரும். காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு. மனசுக்கு பிடித்த தொழில் அமையும். இந்த நேரத்தில் தான் கவர்மெண்ட் வேலை, கலைத்துறையினர், சினிமா செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட், புது முயற்சிகள், தொழில் பண்ணிகிட்டே சைடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலகட்டம்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைங்க. இது எதுக்குன்னா, குறிப்பாக குரு பகவான் மற்றும் கேது பகவான் 2 பேஸ் பண்ணி தான் வருது. அப்போ ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு விநாயகரை கட்டியாக பிடிச்சிக்கங்க. இந்த வருஷம் ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகர் பிடிச்சி வழிபாடு செய்ய நிச்சயமாக இந்த வருடம் பிரகாசமாக அனைத்து சந்தோஷமும் அனுபவிக்க வாய்ப்புண்டு. நீங்கள் ராசி எண்களாக 2, 9, 3 இந்த எண்கள் பயன்படுத்துங்க. ஒரு வாழ்வில் வெளிச்சம் வரும். 1ஆம் நம்பருங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். இப்போ மாணவர்கள் ரீதியாக மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்லி நிறைவு செய்கிறேன். மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது. பயணங்கள் நிறையா இருக்குது. புது முயற்சிகள் சாதகமாக இருக்கும். கொஞ்சம் சோம்பலேருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. ஃபுல்லாக பேப்பர் எழுதிடும், தெரியுதோ இல்லை எழுதுங்கிற மாதிரி. 3இல் சனி பார்க்கறதுனால எழுத்தில் தடை ஏற்படும்போம். அப்போ எழுதி பாருங்கள். சங்கடப்படாமல் எழுதி பேப்பரை ஃபில் பண்ணுங்கள். தெரிந்த கேள்விகளை முதல் எழுதுங்க, தெரியாததை அப்புறம் பார்ப்போம். சனி 3 இருக்கும்போது அவசரப்பட்டு எழுதி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். சனி 3 தொடர்பு வந்து கிறுக்கி விட்ருவாங்க. அப்போ கடைசி வரைக்கும் எழுத முடியாமல் போய் தெரிஞ்சதை மறந்து குழப்பி பதட்டப்பட்டு அதிலிருந்து மீண்டு வாங்க. ஆக மொத்தம் இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.